விவேக சிந்தாமணி என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 34வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் ஜெல்லாதனையா அவர்கள் உத்திரமேரூரில் இருந்து. வார்களையே. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம். விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் பாடல் 34. அரசனால் மதிக்கப்படுபவர். அரசனால் மதிக்கப்படுபவர். சிவிகை முன் ஊர்தி வேண்டும், செழும் பொருள் செலவு வேண்டும், குவிகை ஏவலரும் வேண்டும், கோலமார்ந்திருக்க கவிகை தாங்குனரும் வேண்டும், கையுறை சிறப்பு வேண்டும், அவிகையில் விளக்கம் வேண்டும், அரசவை குறுகுவார்க்கே. அரசனால் மதிக்கப்படுபவர். சிவிகை முன் ஊர்தி வேண்டும், சிவிகை முன் ஊர்தி வேண்டும், செழும் பொருள் செலவு வேண்டும், குவிகை ஏவலரும் வேண்டும், கோலமார்ந்திருக்க வேண்டும், கவிகை தாங்குனரும் வேண்டும், கையுறை சிறப்பு வேண்டும், அவிகையில் விளக்கம் வேண்டும், அரசவை குறுகுவார்க்கே. அரசவைக்கு செல்பவர்க்கு பல்லக்கு முதலிய ஊர்திகள் இருக்க வேண்டும், செழித்த பொருட்செலவும் ஏற்பட்டிருக்க வேண்டும், வணங்குவதற்காக குவித்த கைகளை உடைய பணியாட்களும் உடன் இருக்க வேண்டும், பல வகையான உடைகளால் உயர்ந்த தோற்றத்துடன் விளங்க வேண்டும், குடையை தாங்குபவரும் உடன் இருத்தல் வேண்டும், அரசனுக்கு அளிக்கக்கூடிய காணிக்கை பொருள்களும் இருக்க வேண்டும், ஒளி குறைவுபடாத தீவர்த்திகளும் இருக்க வேண்டும். இவ்வளவு சிறப்புகளும் இருந்தால் அவர் மன்னனால் நன்கு மதிக்கப்படுபவர். இல்லையானால் அவர் மிக்க கல்வியர் கற்றவர் என்றாலும் மதிக்கப்பட மாட்டார். மீண்டும் பாடலை பார்ப்போம். அரசனால் மதிக்கப்படுபவர். சிவிகை முன் ஊர்தி வேண்டும், செழும்பொருள் செலவு வேண்டும், குவிகை ஏவலரும் வேண்டும், கோலமார்ந்திருக்க வேண்டும், கவிகை தாங்குனரும் வேண்டும், கையுறை சிறப்பு வேண்டும், அவிகையில் விளக்கம் வேண்டும், அரசவை குறுகுவார்க்கே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி 2ஆம் பாகத்தில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 40வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தக்கோலமன் ஜெல்லாதனையா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. நன்றிகளையே மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.